ஜாதக கட்டத்தை ஒரு பாவத்தை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு 5 5 பாகமாக எடுத்துக்கணும். 5 இது 9 பாதம் இருக்கும். 5 பாதம் எடுத்துக்கணும். 5 பாதம் வந்து 16.40. செகண்டு 4 பாதம் 13.20. ஆண் காலமாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு 13.20 ஆண். ரெண்டாவது இருக்கக்கூடிய 16.40 ஆண். பின்னாடி இருக்கிற 13.20 வந்து பெண். இது வந்து ஆக்டிவ், பேசிவ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எப்படி இயங்குன்னு கேட்டால், ஆக்டிவில் அதிகமான கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகம் வந்து நல்ல ஜாதகம். பேசிவில் வந்து அதிகமான கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகம் வந்து பலம் குறைந்த ஜாதகத்தை வந்து இன்னொரு நிலையில் வந்து நம்ம ஜாதகத்தை எப்படி ஜட்ஜ் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி கெடாமல் இருக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, லக்கணத்துக்கு சுபர்கள் பார்வை இருக்கணும். லக்னாதிபதிக்கு சுபர்கள் பார்வை இருக்கணும். லக்னாதிபதி சுபர்களோடு சேர்ந்து இருக்கணும். அசுபர்களோடு சேராமல் இருக்கணும். அது நல்ல சாரம் வாங்கியிருக்கணும். சாரநாதன் நல்லா இருக்கணும். இது இப்படி இருந்தால் அந்த ஜாதகம் நல்ல ஜாதகம். அந்த ஜாதகத்தில் 1, 5, 9 இது வந்து உயிர் பாவங்கள். இந்த பாவங்கள் கெடாமல் இருந்ததுன்னா அந்த ஜாதகம் நல்ல ஜாதகம். அடுத்து வந்து கேந்திரம். கேந்திரம் 4 கேந்திரத்தில் கிரகம் இருந்ததுன்னா அது அசுப கிரகம் இருந்தாலும் பரவாயில்ல, சுப கிரகம் இருந்தாலும் பரவாயில்ல. 4 கேந்திரத்துலேயும் கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகம் நல்ல ஜாதகம். அடுத்து வந்து சந்திரனுக்கு கேந்திரத்தில் கிரகங்கள் இருந்ததுன்னா 4 கேந்திரம் ஃபுல்லாக இருந்ததுன்னா அந்த ஜாதகம் நல்ல ஜாதகம்னு எடுத்துக்கலாம்.